என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நாளா சோஷியல் மீடியாஸ்ல கொரியன் ஹேட்ஸ் இந்தியன்ஸ்ன்ற ஒரு கேப்ஷன் அதிகமா இருக்கு. ஏன் ரேசிசம் என்ற வார்த்தையும் ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மையாவே கொரியன்ஸ்க்கு இந்தியன்ஸை பிடிக்கலையா? இனிமே இந்தியன் சவுத் கொரியாவுக்கு போக கூடாதா? இனிமே பிடிஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லையா? அப்போ கேபாப், கே டிராமா எல்லாம் பேண்டா? இப்படி பல கேள்விகள் சமீப காலமா உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. Why South Korean hates Indians? Dark side of South Korea. கொஞ்ச நாளா சவுத் கொரியால எங்க பார்த்தாலும் பேனர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ஸ்ல பாகிஸ்தானிஸ் அண்ட் இந்தியன்ஸ் நாட் அலவுட், இஸ்லாம் அவுட்ன்ற மாதிரியான சில வாசகங்களும் இருக்கு. அதுவும் சவுத் கொரியாவோட மேஜர் சிட்டிஸ்ல ஒன்னான டேகுல இப்படி பேனர்ஸ் இருக்கிறது தான் ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. வி சுகா பிறந்து வளர்ந்த இடம். குறிப்பா இந்த பேனர்ஸ் கிளப்ஸுக்கு வெளியே இருக்கு. எல்லா இடத்துலயும் கிளப்ஸ்ல அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. லைக் ஷூஸ் இல்லனா நாட் அலவுட், கப்புள்ஸா வரலனா என்ட்ரி இல்ல, இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். ஆனா இந்தியன்ஸ் இஸ்லாம் நாட் அலவுடுன்னு ஓப்பனா பேனர் வச்சு நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்ல. பேனர்ஸ் வச்சிருக்க இடத்தை தாண்டி சவுத் கொரியால சில தெருக்கள்ல கூட இந்தியன்ஸை வர ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களாம். நானும் சமீபத்துல நிகிதா டாக்கூர் அவங்க யூடியூப் பேஜ்ல போட்டிருந்த வீடியோவை பார்த்தேன். அதுல துணி கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் துணி வாங்கலான்னு தொட்டு பார்த்தாலும் உடனே இந்த கடையில வேலை செய்யறவங்க வந்து இந்தியன்ஸ் டச் பண்ண கிளாத்தை தொடச்சு வைக்கிறாங்களாம். என்னடா இது? இப்போதான் சாதி மதம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன்ஸ் கடந்து மேல வரும். நீங்க திரும்பவும் எங்களை கீழத்துல பாக்குறீங்களேன்னு தான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. சவுத் கொரியாவுக்கு போற பல ஃபாரினர்ஸ் இந்த ரேசிசம்னு சொல்லப்படுற இனவெறிய ஃபேஸ் பண்ணி இருக்காங்க, ஃபீல் பண்ணி இருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமா அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எப்படி பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்தப்போ இங்க இருக்க மக்களை கேவலமா ட்ரீட் பண்ணாங்களோ இப்போ அதையே தான் சவுத் கொரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸை தொட்டு பேசுறதே பாவம்னு நினைக்கிறாங்க. ஏன்? எதனால திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க? கொரியன்ஸ் இப்படி நடந்துக்க முக்கியமா 2 ரீசன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அது என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிஎஸ் தமிழ் ஆர்மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிபிகேஷனும் கரெக்ட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்ல கல்வி வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இப்படி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களான்னு நினைக்கும் போது கொஞ்சம் புதுமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, கொரியன்ஸ் இந்தியன்ஸை மொத்தமா ஒதுக்குறாங்க. அவங்க பக்கத்துல கூட இந்தியன்ஸை வச்சுக்கிறது இல்ல. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்தியா, அதுவும் ஆந்திரால இருக்க சில கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல கூட இந்தியன்ஸை அலோவ் பண்றது இல்லையா? என்னங்க கொடுமை இது? இந்த மாதிரி சம்பவங்கள் இந்தியால தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளும் நம்மள சுத்தி இருக்கவங்கள மனுஷங்களா ட்ரீட் பண்றது இல்ல, நம்ம நாட்டுக்கு வர மத்தவங்களும் நம்மள சக மனிதர்களா ட்ரீட் பண்றது இல்ல. இததான் கர்மா இஸ் பூமராங்னு சொல்றாங்க போல. இங்க ஜாதி வெறி ஊறி போயிருக்கு, அங்க இனவெறி ஊறி போயிருக்கு. இது ரெண்டுமே கேவலமான செயல்தான். நேபாள்ல இருக்க ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்ல சர்வரா வச்சிருக்க கொரியன்ஸ் இந்தியன்ஸை வைக்கலன்னு சொல்றத நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க இப்படி பண்றது இனவெறின்னு கொரியன்ஸ் கிட்ட சொன்னா, ஆமா நாங்க இனவெறியை தான் காட்டுறோம்னு அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. இந்தியன்ஸை பார்த்தாலே ஏதோ ஆடு மாடுகளை பாக்குற மாதிரி விரட்டி விடுறாங்க. இப்படி சவுத் கொரியாவுக்கு போற பல இந்தியன்ஸ் அங்க ஏண்டா போகணும்னு சொல்லி ரீசன்ட் டைம்ஸ்ல கவலையோட திரும்பி வராங்க. ஆனா சவுத் கொரியான்னு சொன்னாலே இந்தியன்ஸ்ல இருக்க பல பேருக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான ரீசன் கேபாப் ஆர்டிஸ்ட், கே டிராமாஸ், கொரியன் ஃபுட். ரீசன்ட் டைம்ஸ்ல கொரியன் ஆக்சசரிஸ் மேல கூட பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சவுத் கொரியா இந்தியா ஃபுல்லா பரவ பிடிஎஸ் கூட மெயின் ரீசன். கேபாப் குரூப்ல டாப் பிளேஸ்ல இருக்க பிடிஎஸ், பிளாக் பிங்க் மாதிரியான டீம்ஸுக்கு இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ நெஞ்சில இடிய போட்ட மாதிரி தான் இருக்கும். சவுத் கொரியாவை பொறுத்தவரை இந்தியன்ஸ்க்கு பேசிக் நாலேஜே இல்லைன்னு நினைக்கிறாங்க.
ஆனா இந்தியன்ஸ் எவ்வளவு மூலக்காரங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சவுத் கொரியால இந்தியன்ஸை யாராச்சும் ரேகிங் பண்ணா அதை சுத்தி இருந்து வேடிக்கை பாக்குறாங்களே தவிர யாருமே தடுக்க மாட்டாங்க. பட் இதே இந்தியால நடந்தா ரேகிங் பண்றவங்கள ஓட விட்டுருப்பாங்க. பட் இந்தியன்ஸ் மேலும் மேலும் அங்க அவமானம் தான் பண்றாங்க. பல பேர் இது சம்பந்தமா சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிட்டும் வராங்க. சரி, பெரியவங்க தான் இப்படி நடந்துக்கிறாங்க, சின்ன பசங்க எப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைங்களையும் விட்டு வைக்கல. கொரியன் கிட்ஸ் கிட்ட இந்தியன்ஸை பத்தி கேட்டா அவங்க சொல்ற பதில், இந்தியன்ஸை எங்களுக்கு பிடிக்காது, அவங்களாம் பார்க்க சேரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாங்க. சேரா? இந்தியன்ஸா? ரொம்ப சந்தோஷம். இங்க எப்படி சாதி வெறிய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க இனவெறிய கடத்தி வச்சிருக்காங்க. கொரியாவை பத்தியும் அங்க இருக்க டார்க் சைட் பத்தியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் வெறும் கேபாப் சுத்தி மட்டும்தான் நினைச்சா அதுதான் இல்ல. கொரியாவே ஒரு மிகப்பெரிய டார்க் சைட் கண்ட்ரி தான். சவுத் கொரியா கல்வி தர பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கு. பியூட்டிஷியன், மேக்கப் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா ஒரு கொரியன் பொண்ணு வேலைக்கு போகணும்னா அவங்களுக்கு பிரிட்டி ஐஸ் அண்ட் ஹை நோஸ் இருக்கணுமா, அதுவும் அவங்க பாஸுக்கு பிடிச்ச மாதிரி, இல்லனா வேலை கிடையாது. அப்போ அங்க படிப்பை விட பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் பாடி பார்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமா இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. கொரியால பிறந்த ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போறாங்க. அங்க போய் அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு கொரியாக்கு வந்து அந்த பொண்ணு வேலைக்கு அப்ளை பண்றாங்க. இன்டர்வியூ போன அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ண கம்பெனி அதுக்கு சொன்ன ரீசன் இருக்கு பாருங்க. அந்த பொண்ணு ரெஸ்யூம்ல கொடுத்த போட்டோ மாதிரி நேர்ல இல்ல, பார்க்க கொரியன் மாதிரியும் இல்ல. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல, ஒண்ணுமே இல்ல. கொரியன்ல பிறந்த பொண்ணுக்கே இந்த நிலைமை. சோ கொரியாவை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் தான் மேட்டர். இததான் நான் டார்க் சைட் ஆஃப் கேபாப் பத்தி சொல்லும் போதுமே சொன்னேன். அங்க கேபாப் உள்ள போனோம்னா முதல் நீங்க அழகா இருக்கணும். அழகா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களால கேபாப் உள்ள போக முடியும். அதுதான். சோ கொரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழைய சோறே கொடுத்தாலும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுக்கணும். அதனாலதான் பிளாஸ்டிக் சர்ஜரிய கொரியால மிகப்பெரிய பிசினஸா பண்றாங்க. அவங்க கவர்மெண்ட்டுமே தெருவுக்கு தெரு, சப்வேக்கு சப்வே போஸ்டர் ஒட்டி பிளாஸ்டிக் சர்ஜரிய ஊக்கப்படுத்துறாங்க. கொரியன்ஸ் கிட்ட இன்னொரு முக்கியமான பிரச்சனை லாங்குவேஜ். கொரியன் லாங்குவேஜ் தெரியலனா நம்மள நாயை விட மட்டமா தான் ட்ரீட் பண்றாங்க. பட் இதுக்கெல்லாம் கொரியன் சொல்ற ரீசன் என்னன்னா, இந்தியன்ஸ் கூட இருந்தா அது அன்சேஃப், இந்தியன்ஸ் கிட்ட எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது, இந்தியன்ஸ் ஆர் ஓல்டு ஃபேஷன். இருக்கட்டுமே, அப்படியே தான் இருக்கட்டுமே, அதனால இந்தியன்ஸ் மனுஷங்க கிடையாதுன்னு இல்லையே. சோ இந்த வீடியோவை பாக்குறவங்க கொரியன்ஸ் இப்படியான்னு சொல்லி பதட்டப்பட வேணாம். இந்த ரேசிசம்னு சொல்லப்படுற இனவெறி எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. கொரியன்ஸ் கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். பட் இதுக்கும் கேபாப், கே டிராமா, கே இண்டஸ்ட்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம எப்படி ஒரு கேபாப் ஆர்டிஸ்ட் அண்ட் கே டிராமா ஆர்டிஸ்ட ரசிச்சு பாக்குறோமோ அதே மாதிரி அவங்களும் உலகம் ஃபுல்லா இருக்க ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. குறிப்பா பிடிஎஸ் ஆர்மிஸ் பதற வேண்டாம், இதுவும் கடந்து போகும். எல்லாம் ஒன் டே சேஞ்ச் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வரலாம். சவுத் கொரியாவோட பயங்கரமான இந்த சைடை பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பர்பிள் யூ ஆர்மிஸ். Oh